ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்குள்ளே என்னதான் நடக்குது? கட்சியிலேருந்து பலரும் கொத்து கொத்தாக வெளியேறக்கூடிய நிகழ்வு நடந்துகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் இவரும் பெரியார் குறித்து பேசுகிறது குறைச்சிக்க மாட்டேங்கிறார். ஒரு சீரியஸான விஷயங்கள் நோக்கி நடந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியில் என்ன நடக்குது, நீங்கள் இதை எப்படி இல்லை, நாம் தமிழர் கட்சி ஒரு காலேஜ் மாதிரி ஃபஸ்ட் இயர் சேருவாங்க. அதை ப்ளஸ் டூ படிக்கிறப்ப ப்ரிப்பேர் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இவருடைய அண்ணனுடைய வீரியமான பேச்சுக்கள் அதெல்லாம் கேட்டுட்டு அந்த இளம் பருவத்தில் அப்படியே காலேஜ் ஃபஸ்ட் இயர் சேருவாங்க. செகண்ட் இயர் தேர்ட் இயரில் அவங்க அண்ணன் பேசுறதெல்லாம் பொய் அப்படின்னு தெரிஞ்சிருப்பாங்க. அதனால் கட்சியை விட்டு வெளியே போயிடுவாங்க. இப்போ நீங்கள் நாம் தமிழருடைய வரலாறில் பார்த்தீங்கன்னா யாருமே நீண்ட நாட்கள் நாம் தமிழர் இருந்துக்க முடியாது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர், 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர்னா கட்சியில் இருந்த திமுக பார்த்தீங்கன்னா பரம்பரையாக அந்த கட்சியில் இருந்திருப்பாங்க. நாம் தமிழில் ஒரு கொஞ்ச நாள் சேர்ந்து அந்த கட்சியில் அண்ணனுடைய வீரியமிக்க பேச்சில் அங்கே கடன் உடனே வாங்கி ஏதாவது போராட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணி, நேற்று கூட நாம் தமிழ்லேருந்து விலகின ஒரு தம்பி பேசியிருந்தார். எனக்கு குவாரிக்கு எதிராக போராட்டம் பண்ணேன், அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கடைசியில் குவாரி உணர்த்தி அவர் காசு வாங்கி போட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. நாம் தமிழ்லேருந்து வழங்கி திமுகவில் சேர்ந்த ஒரு தம்பி, மதுரையை சேர்ந்த ஒரு தம்பின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அந்த வந்த புதுசில் அந்த வேகத்தோட வீரியத்தோடு இருக்கிறாங்க. இருந்துட்டு அதற்கு பிறகு கொஞ்சம் தெளிவாகிட்ட பிறகு வெளியில் போயிடுறாங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு குரூப் வெளியே போகும், ஒரு செட்டு வெளியில் போகும், ஒரு ஃபஸ்ட் இயர் கொண்டு ஒரு செட் ஜாயின் ஆகும், இப்படி போயிட்டே இருந்தது. இப்போ கட்சியில் நீண்ட நாள் நிர்வாகியாக இருந்த பலரும் இன்றைக்கி கொத்தாக வெளியே போக ஆரம்பிச்சிருங்க. பல மாவட்டங்களோட மொத்தமாக காலியாக ஆரம்பிச்சிருக்கு. அப்படி ஒரு முக்கியமான நபர் தான் ஜெகதீச பாண்டியன், கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், சீமான் அவருடைய மிக நெருக்கமான நண்பர், திரைப்படத்துறையிலிருந்தே அவர் கூட இருந்தவர். இப்போ விடுதலை 2 படத்தில் கூட அவர் இணை இயக்குனராக இருந்தார். மிகப்பெரிய ஒரு சிந்தனைவாதி, படிப்பாரி, ரொம்ப நாள் அவர் கூட பயணம் பண்ணவர். சீமானுடைய இன்னென்ன தெரிஞ்ச ஒரு நபர். இவ்வளோ நாள் அவர் அங்கே எப்படி இருந்தாருங்கிறதே பெரிய எனக்கு கேள்விக்குறி. அவர் நீ கட்சியிலிருந்து வெளியிருக்காரு. விலகுறது மட்டும் இல்லாமல் குருமூர்த்தி கல்யாண்ஜியை அடிக்கடி சீமான் சந்திக்கிறாரு. அதுக்கு பிறகு தான் பெரியாரை இவ்வளோ காட்டமாக விமர்சனம் பண்ணுறாரு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கி வச்சிருக்கிறார். ஏற்கனவே அவர் மீது ஒரு முத்திரை இருந்துகிட்டே இருந்துச்சு. இவர் பாஜக தூண்டுதலின், பாஜகவினுடைய கைக்கூலியாக தான் பேசுகிறாருங்கிறது இவர் சொன்னது அது மேலும் உறுதிப்படுத்துகிற மாதிரி. இப்போ இந்த இடத்துக்கு ஒரு சீரியஸான இடத்துக்கு இப்போ ஒரு சப்ஜெக்ட் நிற்குது அப்படின்னா, ஒரு வலதுசாரி ஆதரவாளர்கள், ஒரு பாஜக ஆதரவாளர்கள், இவங்க தான் இவரோட பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னும் போது இப்போ இதை தான் வெளியில் எல்லாரும் ஒரு விமர்சனமாக முன் வைக்கிறாங்க. இதை கடந்து அவரும் அரசியல் செய்கிறாரு. ஆனால் இப்போ இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகும்போது அவரோட அரசியல் நீர்த்து போயிடும்ல. சீமானோட அரசியல் இது எண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடும்ல. இதுக்கு மேலே அவரால் தமிழ் தேசிய அரசியல் பேசிக்கிட்டோ அல்லது இங்கே இருக்க அதான் நான் மதத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் பாஜகவோட ஆதரவாளர் கிடையாதுன்னு சொல்லி அவர் அரசியல் செய்ய முடியாதுல்ல. அதுக்கு ஒரு எண்ட் கார்டு போட்ட மாதிரி ஆகிடும்ல. இனி இவரால் அரசியல் செய்ய முடியும். அதான் ஈழ அரசியல், ஈழத்தை வைத்து அரசியல் பண்ணார். ஈழச்சாயம் வெளுத்து போச்சு, ராசாவேசம் களைஞ்சு போச்சு. இப்போ என்னன்னா ஈழத்தை வைத்து அரசியல் பண்ண முடியும். ஈழத்தமிழர்கள் இன்னைக்கு தெளிவாயிட்டாங்க, விழிச்சுக்கிட்டாங்க. பிரபாகரனுடைய அண்ணன் பேசின வீடியோலாம் பார்த்தோம். தொடர்ந்து அவர் பயணம் பண்ண சந்தோஷம், நிறைய அவரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சந்திப்பதே 8 நிமிஷம் தான். இது வரைக்கும் சொன்னது எல்லாமே பொய் பிம்பம் தாங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ ஈழம் வைத்து இனி அரசியல் செய்ய முடியாது. அந்த போர் முடிஞ்சு அந்த மக்கள் எங்கே போயிட்டாங்க, இனி அரசியல் பண்ண முடியாது. இப்போ அடுத்து நம்ம இங்கே அரசியல் பண்ணுறாங்க. யாரை வச்சு அரசியல் பண்ணோம்னா, பெரியாரை யார் இது வரைக்கும் எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க, பெரியாரை இது வரைக்கும் யார் எதிர்த்தாங்களோ அவர்களோடு அந்த முகமாக நம்ம எதிர்த்தோம்னா அந்த கூட்டணியில் மறைமுகமாக வேலை செய்யலாம் அப்படிங்கிறது இப்போ பெரியாரை கையில் எடுத்து அரசியல் செய்ய ஆரம்பிச்சு. இப்போ ஏன் பெரியாரை பேச வேண்டிய அவசியம் இல்லை? பெரியாருடைய கொள்கை யாராவது இப்போ கையில் பிடிச்சி தலையிறாங்களா, இல்லாட்டி பெரியார் உயிரோடு இருக்கிறாரா? இல்லை, திமுக எதை எடுத்தாலும் பெரியாருங்கிறாங்க. அவர் இல்லாட்டி நாங்கள் படிச்சிருக்க முடியாது, அவர் இல்லாட்டி நாங்கள் மனசாகவே இருக்க முடியாத அளவுக்கு எல்லா கிரெடிட்டும் அவருக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஏன் இந்த அளவுக்கு நீங்கள் அவரை ரொம்ப அதிகம் தூக்கி பிடிச்சிங்க? அதனால தான் நான் அந்த பெரியாரை தூக்கி பிடிச்சது எல்லா கட்சியும் தான் தூக்கி பிடிக்குது. இன்னைக்கு எல்லாரும் தான் பேசுகிறாங்க. இல்லை, இப்போ திமுக தான் திரும்ப திராவிட மாடல், இது பெரியார் மண், அந்த மண் அவங்க தான் சொல்கிறாங்க. அதிமுக பெரியார் மண் தானே சொல்லுது. அதிமுக பெரியார் மண் இல்லைன்னு. அதிமுக எந்த அளவுக்கு ஒரு இப்போ பெரியாரோட ஐடியாலஜி பேரளவில் வச்சுப்பாங்க தவிர ரொம்ப பெருசாக அவருக்கு இது பண்ண மாட்டாங்க. பட் இவங்க தான் புத்தகம் வெளியிறது, அவருக்கு விழா எடுக்கிறது, நிகழ்ச்சி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதாவது பெரியார் தங்களுக்கு மட்டுமே சொந்தங்கிற மாதிரியும், அவர் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ஒரு அரண்ற மாதிரியும், அவர் இல்லாட்டி வேறு எந்த தலைவரும் இல்லைன்ற மாதிரியும் நிறுவுறாங்க. அதுக்காக தான் நான் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த நெருக்கடி தள்ளப்பட்டு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை ஏற்றுக்கிட்டாங்களே. இவருக்கே முரண்பாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய அதிமுக ஏற்றுக்கிடுச்சே. பெரியார் மண் தான் இது, பெரியார் போட்ட விதை தான், பெரியார்னால தான் அங்கே படித்தோம், பெரியார் தான் சமூக நீதி வாங்கி கொடுத்தாரு, இடஒதுக்கீட்டுக்கு பெரியார் தான் குரல் கொடுத்தாரு, பெண் விடுதலைக்கு பெரியார் தான் முதல்ல பேசினாருன்னு அதிமுக சொல்லுது. அதிமுக நிர்வாகிகள் பேசுகிறாங்களே. திமுக எதிர்த்து அரசியல் பண்ணுறப்ப திமுக மட்டும் பேசுறியே. டிடி விதினர்னு அதிமுக பிஜேபி கூட்டில் இருக்கிற அவர் பேசுகிறாரு. எல்லா கட்சிகளுமே பெரியார் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ அதில் என்ன வந்துட போதுன்ற அரசியல் விமர்சனிங்க, செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணுங்க. பெரியாரை இப்போ விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன உங்களுக்கு வேண்டி கிடக்குன்ற
சரி, ஓகே. இப்போ இப்படி பெரியாரை காயின் பண்ணுங்க, அவரை எதிர்த்து அரசியல் செய்யுங்கன்ற அந்த அசைன்மெண்ட்டை எதுக்காக வந்து துக்ளக், குருமூர்த்தி வகையாராக்கள் வந்து அந்த அசைன்மெண்ட் ரெடி பண்ணி இவ்வளவு நாளா வந்து பெரியாரை வந்து இவர்கள் தான் ஏற்றுக்கிட்டாங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் தான் பெரியாரை ஏற்றுனா அதுக்கு அவர்கள் சித்தாந்தம் இங்கே கால் வைக்கிறதுக்கு பெரியாருடைய தத்துவம், பெரியாருடைய சித்தாந்தம் பெரிய தடைக்கலாக இருக்குது. சார், எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ தமிழ்நாட்டில் பாஜகவுடைய மதவாத அரசியல் செய்கிறதுக்கு இங்கே தடை வந்து பெரியார்ன்ற ஒருத்தர் மட்டும் தானான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் இது முற்போக்கு மண்ணு, பெரியார் மண் எவ்வளோ சொன்னாலும் கூட சாதி கலவரங்கள் இங்கே நிறைய நடக்குது. நம்ம பட்டியலிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி சாதி கலவரம், மத கலவரங்கள் இங்கே இல்லை. சாதி கலவரங்கள் நிறைய பட்டியலாம். பெரியார் வந்து ஃபஸ்ட்டு மத எதிர்ப்புங்க, சாதி எதிர்ப்புங்க அவரோட பிரதானமானது. அங்கே தான் வந்து அவரோட அந்த கோவமே அவருக்கு அங்கே தான் வருது அதிகமாக. அப்படி இருக்கும்போது இந்த மண் வந்து ஒரு முற்போக்கு மண் சொல்கிற இடத்துல இந்த அளவுக்கு சாதி ரீதியான சிக்கல்கள்லாம் வந்து கடுமையாக இருக்கும் பொழுது இந்த இடத்துல பெரியார் மட்டும்தான் வந்து பாஜக போன்ற மதவாத சக்திகளுக்கு தடைன்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? வட மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாட்டில் சாதி கலவரம் கடந்த இப்போ எடுத்துங்க திமுக அரசில் 3 வருஷத்தில் ஒரு சில பிரச்சனையாக சாதி கலவரம் கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் வேங்க வேலாக இருக்கட்டும், மற்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும், சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய வடநாட்டை கம்பேர் பண்ணுற பெரிய ரீதியான சாதி ரீதியான பிளவு கிடையாது. தமிழ்நாட்டில் சாதி கலவரங்கள் கிடையாது, மத கலவரங்களும் கிடையாது. சமீபத்தில் நோபல் பிரைஸ் வாங்கின ஒரு நபர் கூட சொல்லியிருந்தார், வடநாட்டை கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாடு பெரிய ஒரு உயரத்தில் இருக்குது, அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் அரசியல் தலைவர்கள் போட்டு வச்சிருக்க ஸ்ட்ராங் அப்படின்னு. அதுக்கு எல்லாருக்கும் மூல காரணம் வந்து பெரியார். எம்ஜிஆர் முதலில் போனது பெரியார்கிட்ட தான். பெரியாரிடம் சென்று தான் பெரியார்கிட்டருந்து அண்ணா வெளியேறப்ப அங்கே கூட பயணம் பண்ணுறாரு. அப்போ எல்லாருக்கும் மூல காரணம் வந்து பெரியார். அதை பேச தான் செய்வாங்க. வீட்டில் ஒரு குடும்பம், பெரிய குடும்பம் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்துடைய மூத்த தலைமுறை சேர்ந்த ஒரு தலைவரை வந்து பேசுறதுல என்ன குறை வந்துற போது இன்னைக்கு பேசியிருக்காரு, பெரியார் தான் எங்கள் தலைவர், தலைவருக்கெல்லாம் தலைவர் பெரியார் தாங்கிறார். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு பேசுறாரு. அதை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியும் ஏற்றுக்குச்சே, பாமக ஏற்றுக்குச்சே, டிடி விஜயன் கூடிய அமமுக ஏற்றுக்குச்சு. ஓகே, எல்லா கட்சியிலும் ஏற்றுக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து ஒரு சில சின்ன சின்ன கட்சிகள் வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது இவரோட சீமானுக்கு ஆதரவாக வந்து இப்போ ஜான் பாண்டியன் பேசுறதா இருக்கட்டும், அல்லது இவர் புதிய தமிழ் கிருஷ்ணசாமி பேசுறதா இருக்கட்டும், சிலர்லாம் வந்து இருக்காங்கிறத பார்க்குறோம். இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ பெரியார் மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் பாஜக போன்ற சக்திகள் வந்து இங்கே வந்து ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு தங்களுக்கான ஒரு தளம் அமைக்கிறது தடையாக இருக்காங்கிறத நம்ம எதன் அடிப்படையில் சொல்ல வரோம்னு கேட்குறேன். ஏன்னா இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா கூட கொங்கு மண்டலத்தில் பாஜகவுக்கு சில பொலிட்டிக்கல் ஹோல்டு இருக்குங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி நார்தன் பெல்ட்லேயே வந்து அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஹோல்டு இருக்குங்கிறத பார்க்குறோம். தனியாக எந்த கட்சி, திராவிட கட்சியோட ஆதரவு இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அந்த பெரியார் தான் ஒரே ஒரு ரீசன் அவங்க வரத்துக்கு தடை அப்படிங்கிறது எப்படி? பெரியார் சித்தாந்தங்களை தாண்டி பெரியார் சொன்ன விஷயங்கள் இருக்கலாம். நீங்கள் வந்து அரசியலை எப்படி பார்க்கணும், நானே சொன்னாலும் உன் அறிவு கட்டலன்னா பண்ணாத. அப்போ அரசியல் படுத்துறதுக்காக அவன் வர்றான், ஓட்டு கட்டு வர்றான்னா அவனை எப்படி பார்க்கணுங்கிற அந்த பக்குவம் இருக்குல்ல, அது உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காரு. அது அப்படி தலைமுறையாக தொடர்ந்துட்டு போகுது. இப்போ அதுதான் அவர்களுக்கு சிக்கலாக இருக்குது. மதத்தை சொல்லி ஓட்டு வாங்கிடுறோம், சாதியை சொல்லி ஓட்டு வாங்கிடுறோம். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சாதி கட்சிகளையும் பல பேரை தன் பக்கம் வச்சுருக்காங்க. ஆனாலும் அவங்களால ஜெயிக்க முடியல, பெரிய ஓட்டு வாங்க முடியல. அப்படிங்கும்போது இந்த மனிதனை வந்து பக்குவப்படுத்தின ஒரு சித்தாந்தத்தை இவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை கடத்திக்கிட்டே இருக்காங்க ஒரு தலைமுறை. ஒரு குடும்பத்தில் பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் இன்றைக்கி அப்படி அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு டைவெர்ட் பண்ணுறாங்க. நம்ம பகுத்து பார்க்கணும், இதை நல்லதாக கிட்ட யோசிக்கணும். ஒருத்த ஓட்டு கிட்ட வரணும், அவன் பின்னாடி என்ன இருக்குது, அவனுடைய செயல்பாடு என்ன இருக்குது. அதனால தமிழ்நாட்டில் எந்த நடிகர்களையும் பெருசாக எம்ஜிஆர் விஜயகாந்துக்கு பிறகு பெருசாக அரசியல் பண்ண முடியல. அரசியல் கவர்ச்சியை வச்சு இங்கே வர முடியல, மத கவர்ச்சியை வச்சு வர முடியல, சாதி கவர்ச்சியை வச்சு வர முடியல. எத்தனை சாதி தலைவர்கள் எம்எல்ஏ எம்பியாக இருக்காங்க. ஆனால் இதே மதவாத கட்சியான பாஜக இங்கே இருக்கக்கூடிய பிரதான திராவிட கட்சி, ஏதோ ஒரு திராவிட கட்சி, அது அதிமுக திமுக, அவங்களோட கூட்டணி வைக்கும் பொழுது மக்கள் அவங்களுக்கு அங்கீகரிக்கிறாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினராவோ இல்லை எம்பிக்கான அந்தஸ்தோ கொடுக்குறாங்களே மக்கள். எப்படி அங்கே மட்டும் 10 சீட்டு 2 சீட் ஜெயிப்பாங்க, எல்லாம் ஜெயிச்சிருக்காங்களா? இல்லை, ஏதோ ஒன்று அவங்களுக்கு கூட்டணியில் எங்கள் கட்சியினுடைய கூட்டணி பலம் தான். கட்சியினுடைய கூட்டணி பலத்தில் அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போ மட்டும் வந்து அந்த மக்கள் அதை பெரியார் சொன்ன அந்த கருத்து, அப்போ அந்த கட்சிகளுக்கு போடுற ஓட்டு அது. இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு விலகக்கூடிய வாக்குகள் இவங்க தான். நம்மளுடைய பொறுப்பு இவங்க தான். நம்ம இவங்களை மீறி இந்த பாஜக இங்கே ஒன்றும் செஞ்சிட முடியாது, கூட்டணியில் இருக்காங்க ஒரு நம்பிக்கையில் போடுறது. அது பல இடங்களில் தோல்வியாக முடிஞ்சிருக்கு. பாஜக திமுக கூட்டணினால்தான் திமுக ஆட்சியை இழந்துச்சு. அந்த தேர்தல் திமுக ஜெயிச்சிருக்கும். அந்த மாதிரியான தோல்வி இப்போ அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து தோத்துட்டு தான் வர்றாங்க. அதிமுக கூட பிஜேபி கூட்டணி இருந்தது, தோல்வி தானே வந்துச்சு அவங்களுக்கு, ஆட்சி இழந்தாங்களே. ஆனால் இப்போ அதே ஆட்சி இழந்துச்சு. ஆனால் இப்போ அதே அதிமுக பாஜகவோட நாங்கள் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்து வெளிப்படையாக அறிவிச்சுட்டு அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பலரும் கூட வந்து இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா வந்து அவங்க 2 பேரும் கூட்டணியில் இருக்காங்க திரும்ப சொல்கிறது மூலமாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு திராவிட கட்சியை மத சாயத்துக்குள்ள தேவையில்லாமல் நீங்களே புகுத்துற மாதிரில இருக்குது. இந்த செயல்பாடுகள் அப்படி இருக்கு. இங்கே ஒரே நாடு ஒரு தேர்தல் வருது, நீங்கள் ஏன் எதிர்க்கல? அது மாநில உரிமையில் பறிக்கிற விஷயமா இருக்குது. ஒரு மொத்த பவரும் வந்து ஜனாதிபதி கைக்கு போகுது. அவர் நினைச்சாருன்னா ஒரு மாநிலத்தை கலாச்சாரம் நினைச்சா நடத்தாமல் போகலாம். ஒட்டுமொத்தமாக மாநிலத்தினுடைய உரிமையில் பறிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலில் பாஜக ஆதரிக்குங்கிறதா நீங்கள் ஆதரிக்கீங்க. அப்போ சந்தேகம் வருமா வராதா? இப்படி பல விஷயங்களை வந்து இன்றைக்கி லாஸ்ட்டாக இருந்த 11
ராஜ்யசபா உறுப்பினர்களால் தான் இந்தியாவில் பல திட்டங்களை, மக்கள் விரோத திட்டங்களை இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கு அதிமுக தான் துணையாக இருந்துச்சு. அது ஆர்டிகல் 370 இருக்கட்டும், டெல்லிக்கு சிறப்பு அந்தஸ்தாக இருக்கட்டும், 3 வேளாண் சட்டமாக இருக்கட்டும், சிஏஆ இருக்கட்டும், எல்லா சட்டத்திற்கும் இந்த 11 ராஜ்யசபா உறுப்பினர் ஓட்டு போட்டாங்க. கண்ணை மூடி ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு நாடே இன்னைக்கு பெரும் போராட்டத்துக்கு உருவாடுறதுக்கு காரணமே அவங்க தான். அப்போ அப்படி சந்தேகம் வருமா? இப்போ கூட்டணியில் வெளியே வந்துட்டீங்கல்ல, இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் வருதுல, உங்கள் நிலைப்பாடு என்ன? எத்தனையோ விஷயங்கள் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு நீங்கள் கண்ணை மூடிட்டு ஆதரிக்கிறப்ப நீங்கள் அந்த கொள்கையை நோக்கி போயிட்டீங்கன்னு தானே அர்த்தம். அப்புறம் எப்படி கூட்டணி இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? பேரளவில் வந்து கணவன் மனைவி தனியாக இருக்கிறாங்க, அவனும் டைவர்ஸ் பண்ணல, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ குருமூர்த்தி போன்ற துக்ளக் போன்ற அந்த வலதுசாரி வகையறாக்கள் வந்து திரும்ப திரும்ப வந்து பெரியாரை காயின் பண்ணி அந்த அவங்களை எதிர்த்து அரசு செய்யக்கூடிய ஒரு அசைன்மெண்ட்டை சீமானுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்படி ஒரு விஷயத்த இது எதுக்காக அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இப்போ இதை ஒன்று மட்டும் தான், ஒரு உதாரணத்துக்கு நான் அவங்கள பேச்சு கேட்குறேன். இங்கே பெரியாருங்கிற ஒரு பிம்பம் கலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவரோட பிம்பம் செதஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பாஜகவுக்கு இங்கே வந்து வாய்ப்புகள் வந்து கதை திறந்து விட்ட மாதிரி அவங்க ஃப்ரீயாக அவங்களை அரசியல் செய்ய முடியுமா? அது எப்படி நீங்கள் நடக்கும்? பெரியார் மறைந்தார், ஆனால் அவருடைய சித்தாந்தம் இங்கே இருக்குல்ல, அந்த சித்தாந்தத்தை உடைக்கிறது தான். சித்தாந்தத்தை உடைக்க முடியல. அந்த சித்தாந்தத்தை உடைக்கிறதுனா சித்தாந்தத்தை உருவாக்கியவரை டேமேஜ் பண்ணணும். இல்லை அதான் அது அந்த முயற்சியில் சக்ஸஸ் அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுப்போமே. இப்போ சீமான் மூலமாகவோ அவங்க செய்கிறது மூலமாக சக்ஸஸ் அடைஞ்சிட்டாங்க. வாட் இஸ் த நெக்ஸ்ட்? சக்ஸஸ் அடையவே முடியாதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. கண்டிப்பாக அந்த சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் ஒழிக்கவே முடியாது, அழிக்கவே முடியாது. அது வந்து நீங்கள் எப்படி உடம்புல ரத்தத்தில் கலந்த மாதிரி, சாதி கோயிலுக்கு போகிறான், மசூதிக்கு போகிறான், சர்ச்சுக்கு போகிறான், ரொம்ப ஆன்மீகவாதியாக இருக்கிறான், அவன் பெரியாரை சொன்னால் கோவப்படுறான், சண்டை போடுறான், விமர்சனம் பண்ணுறான். தமிழ்நாட்டுக்கு எல்லா கட்சியும் பெரியாரை ஏற்றுக்கிறது அப்படிங்கும்போது அது வந்து ஒரு உடம்புல ஒரு ரத்தத்தோட கலந்த ஒரு விஷயமா உருவாயிருச்சு. அதை எப்படி நீங்கள் உடைக்க முடியும்? எப்படி அழிக்க முடியும்? அது செய்ய முடியாது. அதுக்குண்டான முயற்சியில் தான் பார்க்குறாங்க. யாரோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு கடைசியில் சீமான வச்சு. சார், இப்போ நீங்கள் எப்படி வந்து இப்போ மக்கள் அவ்வளோ பேர் வந்து இப்போ பெரியார் வந்து எல்லாருமே பெரியார் சொன்னால் கோவப்படுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதே சீமான் வந்து வெளிப்படையாகவும் ரொம்ப வெளிப்படையாகவும் பத்திரிக்கை முன்னாடி தனியாக முறை எல்லா இடத்துலையும் மேடை போட்டு பெரியாரை கண்டபடி திட்டுறாரு. ஆனால் அவர் இங்கே நல்லபடியாக போக வர தான் செய்கிறாரு. மக்கள் அவர் பேசுகிறதுக்கும் கூட்டங்கள் கூட தான் செய்யுது, அவருக்கும் வாக்களிக்க தான் செய்கிறாங்க. 8% வாக்கு கிடச்சி இன்றைக்கி அங்கீகாரம் பெற்றிருக்காரு. இதே இடத்துல தான் அவர் அரசியல் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. எப்படி மக்கள் அவ்வளோ பேர் இந்த ஈரோடு தேர்தலில் பாருங்க, ஈரோடு தேர்தல் முடிவுக்கு பிறகு தெரியும் சீமானுடைய வாக்கு வங்கி எப்படி இருக்குன்னு. ஈரோடுல பிரச்சாரம் பண்றப்ப போறப்பே பொதுமக்கள் மறைச்சு என்ன கேள்வி கேட்கறாங்கலாம் பார்த்து பெண்கள் வேட்பாளரை மறைச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க பேசி வேட்பாளர் எல்லா இடத்துல கேள்வி கேட்க அது இல்ல, பெரியாரை பேசி எப்படி ஓட்டு கேட்க வந்தீங்க, பெரியார் மண்ணிலேன்னு கேட்கிற காட்சியெல்லாம் டெய்லி வந்துகிட்டு இருக்கு. இப்போ அங்க ஈரோடு தேர்தல் முடிவுக்கு பிறகு பாருங்க அவருடைய நிலைமை என்னன்னு. ஈரோடு தேர்தல் முடிவு பிறகு நாம் தமிழருக்கு இன்னும் பல பிரச்சனைகள் கிளம்ப புதுசா. சரி, இப்போ ஏதோ எத்தனை பர்சன்ட் இப்போ வாங்க போறாரு. இப்போ வந்து அங்கே போலிங் ஆகிறதுல வந்து ஒரு 50% போலிங் ஆகுதுன்னு வைங்களேன். அதில் ஒரு 10% 40% திமுக போச்சாலும் ஒரு 10% இவர் வாங்க போறாருன்னு வச்சுக்கலேன். ஆன்டி இன்கம்பன்சி இவருக்கு எதிராக திரும்பும்போது வேறு யாரும் களத்தில் இல்லை, ஒரு 10% வாக்கு வாங்கி வாங்கிறான்னு வச்சுக்கோங்க. தென் வாட் இஸ் நெக்ஸ்ட்? அதை வச்சு நீங்கள் எப்படி வந்து இப்போ சீமானோட அரசியலை முடிவு பண்ணுவீங்கன்னு நான் கேட்குறேன். அதனால அவருக்கு என்ன பெனிஃபிட்டுங்கிற இல்லை, அவர் வழக்கம் போல அவரோட அரசியல் செஞ்சு தான் போறாரு. அவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டா தான். இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, பெரியார் பற்றி பேசுறது அவரோட மண்ணிலே, பெரியாரோட மண்ணிலே பெரியாருக்கு எதிராக பேசுறது அப்படிங்கிறது, அப்போ அந்த பெரியார் மண்ணை சேர்ந்த மக்களே வந்து அவருக்கு எதிராக திரும்பணும்ல, 0% வாக்கு போலாகணும்ல. ஆனால் அவருக்கு ஒரு சம்திங் ஒரு % வாக்கு பதிவாகுதுன்னா அப்போ பெரியாரோட விமர்சனத்தை ரசிக்கிறாங்க தானே பார்க்க முடியும். அப்போ அவர் இல்லை ஆதரவான நிலைப்பாட்டில் கொஞ்சம் இருப்பாங்க இல்லையா, அந்த மதவாத கும்பல் சில பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த வாக்குகள் வந்து பிஜேபிக்கு விழுகிற வாக்கு இவர்களுக்கு போய் வட்டம். இப்போ சீமானுக்குள்ள அவ்வளோ வாக்குகளும் எல்லாமே மத ரீதியான வாக்குகள் தான் அப்படின்னு தான் பார்க்கலாம். முழுவதுமாக சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் பிஜேபி இல்லாத வாக்குகள், பிஜேபி இன்னைக்கு பெரியார் கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடிய சீமானுக்கு மதவாத கும்பல் ஓட்டு தானே போடுவாங்க. தன்னுடைய கொள்கை சீமான் பேசுறாரு, அந்த ஓட்டு வராதா? அதை பாஜக கூட போட இங்கெல்லாம் ஆறு நிற்கிறாங்க, திமுக போட மாட்டாங்க. பிஜேபி பாஜகவினுடைய குரலாக தான் பேசிட்டு இருக்காரு. அப்போ சீமான் வளர்றதை அவங்க விரும்புவாங்கல்ல, அந்த வாக்கு இங்கே வரதான வாய்ப்பு இருக்கு. ஈரோடு தேர்தலை பொறுத்து இருந்தால் அடுத்து மூவ் தெரிய இருக்கு. சரி, ரிசல்ட் வந்து வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் சார் அரசியல் எப்படிங்கிறது. நன்றி சார்.